நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் போன்ல இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்கல்ல, அதுல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ கூகுள் காரன் கொண்டு வர போறான். அதோட அறிவிப்பை சமீபத்துல வெளியிட்டு இருக்கான். சோ அதை பத்தின டீட்டெயிலான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கமான நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க நார்மலா உங்க ஆண்ட்ராய்ட் போனுக்கு ஒரு ஆப் தேவைப்படுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டைரக்டா பிளே ஸ்டோர்ல போயிட்டு சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அப்படிதானே? அப்ப நீங்க தேடி போகக்கூடிய ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இல்லனா நீங்க என்ன அதுக்கு இந்த ஏபிகே வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த ஏபிகே ஃபைலை நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவீங்க. பட் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் உங்க போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது பாதுகாப்பா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க எழுது. சோ இதுக்காக கூகுள் ஒரு புதிய அப்டேட்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி சைடு லோடிங் ஆப்ஸை உங்க போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு நீங்க ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. இது என்னடா வம்பா போச்சு, ஆப்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் 24 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு கூகுள் ஒரு தெளிவான பதில கையில வச்சிருக்கான். சோ அவன் என்ன சொல்றான் அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள் காரன் கொண்டு வர போற 24 hour லாக் ஆகஸ்ட் மாசம் 2026ல நடைமுறைக்கு வருது. எதுக்காக அந்த 24 hour லாக்? யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் கிடையாது. இப்ப நார்மலா ஆண்ட்ராய்ட் போனை யூஸ் பண்றவங்க அவங்களுக்கு ஏதாவது ஆப் தேவைப்படுதுன்னா நம்ம டைரக்டா பிளே ஸ்டோர்ல போயிட்டு அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தும். ஆனா ஒரு சில பேர் பிளே ஸ்டோர்ல கிடைக்காத ஆப்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி ஏபிகே சைட் இருக்குல்ல, அங்க போய் ட்ரை பண்ணுவாங்க. அங்க கிடைச்சிரும், உடனே இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதைத்தான் வந்து நம்ம சைட் லோடிங் ஆப் அப்படிங்கிறோம். சோ அந்த மாதிரி சைட் லோடிங் ஆப்பை யாராச்சும் போன்ல டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது முடியாது. 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். சரி, இந்த 24 மணி நேரம் வெயிட் பண்ண இதை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் காரன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, போன்ல டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை நீங்க முதல்ல எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. யாராச்சும் உங்களை கட்டாயப்படுத்துறாங்களா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்லாம் கேள்வி கேட்கும். உடனே நம்ம நோன்னு சொல்லிடணும். அதுக்கடுத்து இந்த ஸ்கேமர் வந்து நம்ம போனோட ஸ்கிரீனை எதுவும் வேவ் பார்க்கறானா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விலாம் வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா போனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போன் வந்து நார்மலா ஆன் ஆயிடும். ஆன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா அது நடக்காது. ஏன்னா நம்ம 24 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் 24 மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம போன்ல அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம நார்மலா போன்ல ஒரு லாக் போட்டு வச்சிருப்போம், இல்லைன்னா பயோமெட்ரிக் செட் பண்ணி வச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணா மட்டும்தான் போன் அன்லாக் ஆகும், அந்த ப்ராசஸே வந்து அன்லாக் ஆகும். ஒன்ஸ் நீங்க அன்லாக் ஆனதுக்கு அப்புறம் நம்மகிட்ட கேட்கும், 2 விதமான செட்டப்பை கொடுத்து கேட்கும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இதை வந்து ஆக்டிவா வச்சுக்கவா இல்ல அன்லிமிட்டடா நீங்க வச்சுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும். அது எல்லாமே நம்முடைய சாய்ஸ் தான், எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா ஒரு டெவலப்பர் இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல கொடுக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் ஒரு ஆப் ரெடி பண்ணி பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணுவார். அது கூகுள் அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா பிளே ஸ்டோர்ல பார்க்கலாம். ஆனா சில டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணாம அப்லோட் பண்ணுவாங்க, உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிடும். சோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏபிகே சைட்ல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதைத்தான் வந்து அன்வெரிஃபைடு ஆப் அப்படிங்கிறோம். சோ அந்த மாதிரி அன்வெரிஃபைடு ஆப் தான் நம்ம போன்ல உடனே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட முடியாது. 24 hour லாக் இருக்கு, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி இந்த சைட் லோடிங் ஆப்ஸ் எல்லாம் நம்ம போன்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். எதுக்காக கொண்டு வர போறோம் அதே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஆண்ட்ராய்டை பத்தி ஒரு முழுமையான புரிதல் இருந்துச்சுன்னா அவங்கள ஸ்கேமரால தொட முடியாது. ஆனா எனக்கு ஆண்ட்ராய்ட் போன்ல கால் அது மாதிரி காலை ரிசீவ் பண்ண தெரியும், இதுதான்ப்பா தெரியும், மற்றபடி அதுல உள்ள விஷயங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள ஈஸியா ஸ்கேமர் என்ன பண்ணுவான், அட்டையை போட்டுருவான் போன் மூலியமா. அதாவது இது கேன்சல் ஆயிடும், அது ஃப்ரீஸ் ஆயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போன்லயே பயமுறுத்திடுவான். இப்படி பயமுறுத்தி அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கறக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ பேங்க்ல ஏதாவது அமௌண்ட் இருந்ததுன்னா அதை அட்டையை போட்டுருவான், போன்ல முக்கியமான டேட்டா இருந்ததுன்னா அதையும் ஆட்டையை போட்டுருவான். சோ இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த 24 hour லாக். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல இந்த 24 hour லாக் எதுக்கு அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு பதிவை போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க, பொறுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் குறிப்பா அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் உங்க கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே
இத பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல இதுல பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.